கடன் செயலியை பதிவிறக்கம் செய்ததுடன் கடன் பெற்ற இளைஞரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்த மிரட்டிய சென்னையை சேர்ந்த நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் இளையரசன். இவர் பேங்க் என்ற உடனடி கடன் செயலியை பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றுள்ளார். பிறகு கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து உரிய தேதிக்கு முன்பே திருப்பி செலுத்தியுள்ளார். இருப்பினும் பணம் செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர் வங்கதேச எண்ணுள் நம்பரில் இருந்த வாட்ஸ்அப் மூலம் இளையரசனை தொடர்பு கொண்டு உரிய தொகையை செலுத்துமாறு கூறியுள்ளார். ஆனால் இளையரசன் அதனை பொருட்படுத்தாமல் இருந்துள்ளார். இதையடுத்து அந்த அடையாளம் தெரியாத நபர் இளையரசனின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி பணத்தை செலுத்துமாறு மிரட்டியுள்ளார். மேலும் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை இளையரசனுக்கு தொடர்பு கொண்ட நபர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து விடுவதாகவும் தொடர்ந்து மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் இளையரசன் 63,089 ரூபாய் வரை பணம் பரிமாற்றம் செய்துள்ளார். இருப்பினும் அந்த நபர் மிரட்டி தொந்தரவு செய்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த இளையரசன் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையால் ஹசிமுதீன் என்பவர் தனது வங்கிக் கணக்கு சான்றுகளை தன்னுடைய நண்பரான சென்னையை சேர்ந்த 34 வயதாகும் சதாம் அன்சாரி என்பவருக்கு வழங்கியுள்ளார் என்பதும் அதனை பயன்படுத்தி அவர் இந்த மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் இதன் முக்கிய புள்ளியாக துபாயில் இருப்பவர்கள் செயல்பட்டதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சதாம் அன்சாரியை கைது செய்த போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வெளிநாட்டில் வசித்து வரும் மோசடி நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். உயர்த்தப்பட்ட வீடு கட்டும் நிதி உதவிக்கான விண்ணப்ப படிவங்களை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று சட்டசபையில் அறிமுகப்படுத்தினார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட வீடு கட்டும் நிதியுதவிக்கான விண்ணப்ப படிவங்களை முதல்வர் ரங்கசாமி நேற்று சட்டசபையில் அறிமுகப்படுத்தினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி, VP ராமலிங்கம் ஆகியோர் விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொண்டனர். அரசு செயலர் கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அண்ணா திடல் கடைகளின் சாவியை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்படைத்தார். அண்ணா திடலில் 86 கடைகள் பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 12.5 கோடி கட்டமைப்பு பணி நடந்து வருகிறது. முதற்கட்டமாக லப்போர்ட் வீதியில் உள்ள 20 கடைகளும், சின்னசுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள 79 கடைகளும் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்யப்பட்ட முடிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே 50 பயனாளிகளுக்கு கடை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இரண்டாம் கட்டமாக 36 பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த 86 பயனாளிகளுக்கு கடைக்கான சாவியை முதல்வர் ரங்கசாமி நேற்று சட்டசபையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் நேரு என்கிற குப்புசாமி, உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் வருவாய் அதிகாரி பிரபாகரன், NR காங்கிரஸ் பிரமுகர் வினோத் உடனிருந்தனர். படித்த இளைஞர்களை மாடு வைக்க சொல்வதா என முதல்வர் ரங்கசாமியை கண்டித்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இளைஞர் மாணவர் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை குருமாம்பேட்டில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, படித்த இளைஞர்கள் மாடு வளர்ப்பு மூலம் வருமானம் ஈட்டலாம் என பேசினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் இந்த பேச்சுக்கு படித்த இளைஞர்களை மாடு வைக்க சொல்வதா என புதுவை அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் புதுவை கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் முதலமைச்சர் பேச்சை கண்டித்து சட்டசபை நோக்கி பேரணி நடந்தது. காமராஜர் சிலை அருகே தொடங்கிய பேரணிக்கு இளைஞர் பெருமன்றம் மாநில செயலாளர் எழிலன் தலைமை தாங்கினார். இளைஞர் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் முருகன், உதயராஜ், ஜெயபிரகாஷ், கௌசிகன், சிவச்சந்திரன், புரட்சி உழவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணிகள் இளைஞர் ஒருவர் பட்டமளிப்பு விழா உடை அணிந்த முகத்தில் எருமை மாடு மாஸ்க் அணிந்திருந்தார். அவரின் கழுத்தில் கயிறு கட்டு இழுத்து வந்தனர். பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை அருகே ஆப்பூர் சாலையை வந்தடைந்தது. அங்கு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இளைஞர் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் சஞ்சய், சேகரன், தமிழ்வாணன், முரளி, பிரவீன், இளங்கோ ஆகியோர் கண்டன உரையாற்றினர்.
பேரணி ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இந்திய மாணவர் சங்கம், முற்போக்கு மாணவர் கழகம், இளம் சிறுத்தைகள் எழுச்சி, பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி நிறுவனர் மும்மதம் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் கதிர்காம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து தங்கத்தீர் இழுக்கப்பட்ட பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோல் முல்லா வீதியில் உள்ள தர்கா மற்றும் இருதய ஆண்டவர் ஆலயத்தில் உப்பிலம் வட்டார காங்கிரஸ் சார்பாக சிறப்பு வழிபாடு செய்த பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமைகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில கட்சி நிர்வாகிகள் உட்பட பல கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமைகள், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலைகள், காக்கியந்தோப்பு பகுதியில் உள்ள பேபி சாரா ஆதரவற்றோர் மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் முத்துக்குமரன், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முருகன், வாசு, மகளிர் அணி பொன்னு சுப்ராயன், மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆபரேஷன் சிந்து வீரவணக்கம் ஊர்வலம் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக வீர வணக்கம் ஊர்வலம் நடந்தது. காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்திய ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் வீர வணக்கம் ஊர்வலம் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் நேற்று நடந்தது. புதுச்சேரி AFT மைதானம் அருகே துவங்கிய வீரவணக்க ஊர்வலத்தை கௌரவ தலைவர் சங்கர், சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் பாபு சீனிவாசன் ஆகியோர் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், வணிகர்கள், வியாபாரிகள் உட்பட பல கலந்து கொண்டனர். ஊர்வலம் மறைமலை இடைகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சம்பாகோவில் அருகே முடிவடைந்தது. தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரி பதவிக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள நிலைய அதிகாரிகளுக்கான 3 ஆண் 2 பெண் என மொத்தம் 5 பேருக்கு நேரடி தேர்வு ஆட்சேர்ப்பு மூலமாக நிரப்பு எடுக்கப்பட்ட உடற்தகுதி மற்றும் எழுத்து தேர்வுகளுக்கான பணிகள் முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் முதன்முறையாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்ச்சி பெற்றுள்ள 4 நிலை அதிகாரிகள் பணிகளுக்கான பணி ஆணையை முதல்வர் ரங்கசாமி நேற்று வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சரவணகுமார், கோட் தீயணைப்பு அதிகாரி, உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்டாக் நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க நாளை 31ஆம் தேதியுடன் காலக்கெடு முடிகின்ற நிலைகள் இதுவரை 13,624 பேர் பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் சென்டாக் மூலம் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான சென்டாக் விண்ணப்பம் ஆன்லைனில் கடந்த 12ஆம் தேதி முதல் துவங்கியது. www.centakpuducherry.in என்ற இணையதளத்தில் மாணவ மாணவிகள் போட்டி போட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். நேற்று வரை நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க 13,624 பேர் ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இமெயில் மூலம் பதிவு செய்திருந்தனர். இதில் 11,149 பேர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்த சமர்ப்பித்து இருந்தனர். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 9,299 மாணவர்களும்
பிற மாநிலங்களிலிருந்து 1850 மாணவர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். நான் நீட் படிப்புகளுக்கும் இன்று 30ஆம் தேதி நாளை 31ஆம் தேதி வரை சென்டாக் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தொழில்முறை டிகிரி டிப்ளமோ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க SC/ST மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 500 ரூபாய், இதர பிரிவுகளுக்கு 1000 ரூபாய், பிற மாநில மாணவர்களுக்கு 1500 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கலை அறிவியல், வணிகவியல், நுண்கலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க SC/ST மாற்றுத்திறனாளிகளுக்கு 150 ரூபாய், இதர பிரிவுகளுக்கு 300 ரூபாய், பிற மாநில மாணவர்களுக்கு 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். தொழில்முறை டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புகளுக்கு சேர்ந்த விண்ணப்பிக்க SC/ST மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 500 ரூபாய், இதர பிரிவினருக்கு 1000 ரூபாய், பிற மாநில மாணவர்களுக்கு 1500 ரூபாய் விண்ணப்பிக்க கட்டணம் செலுத்த வேண்டும். NRI மற்றும் NRI ஸ்பான்சர்ட் OCI மற்றும் OCI ஸ்பான்சர்ட் பிரிவினர் விண்ணப்பிக்க கட்டணமாக 5000 ரூபாய் செலுத்த வேண்டும் என சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது. நீட் அல்லாத UG தொழில்முறை படிப்புகளுக்காக பிடெக், BArch, BSc வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, BVSc கால்நடை மருத்துவம், BSc நர்சிங், BBT, BSc துணை மருத்துவ டிப்ளமோ படிப்புகள் விண்ணப்பிக்கலாம். மேலும் 6 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சொசைட்டி கல்லூரிகளில் உள்ள BA, BSc, BCom, BBA, BCA உள்ளிட்ட இளநிலை கலை அறிவியல், வணிகவியல் படிப்புகளில் சேரவும் விண்ணப்பிக்கலாம். இதேபோல் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் உள்ள BBA, BBA உள்ளிட்ட நுண்கலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் அறிவுறுத்தியுள்ளது. நீட் அல்லாத படிப்புகளுக்கு கடந்த 12ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வந்தாலும் ஜாதி, குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ் கிடைப்பதில் மாணவர்களுக்கு நடைமுறை சிக்கல் உள்ளது. எனவே நீட் மதிப்பெண் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய திருப்பணிக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பிள்ளைச்சாவடி விநாயகர் கோவில் வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலய திருப்பணி வேலைகளுக்கு நன்கொடை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் நன்கொடை வழங்கினார். அப்போது காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். கன்னடர்களின் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு முடிவு கட்ட வேண்டும். கன்னடர்கள் தமிழர்களை தாக்கினால் தமிழ்நாட்டில் உள்ள கன்னடர்கள் தாக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வு அவர்களுக்கே வர வேண்டும் என கூறி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திரைப்பட விழாவில் பேசிய கமல்ஹாசன் பாச பிணைப்பில் கன்னட நடிகரை மேடைக்கு அழைக்கும் பொழுது தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி, நீயும் நானும் சகோதரனே என்ற உறவோடு பேசினார். இதை திரித்த கர்நாடகத்தில் தமிழர் எதிர்ப்பை தூண்டி விடுகிறார்கள். இந்த கருத்து தவறு என்றால் அவர்கள் தாராளமாக மறுக்கலாம், மாற்று கருத்தை முன்வைக்கலாம். அதை விடுத்த தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டும் வகையில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தாராமையாவும் பாஜக மாநில தலைவரும் கருத்துக்கள் தெரிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது. மேலும் தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை உருவாக்கி தமிழர் எதிர்ப்பை மேலும் மேலும் தூண்டி விடுகின்ற செயலாகும். இதன் தொடர்ச்சி என்னவாக இருக்கும் என்றால் கன்னட தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், அவர்களுடைய வணிக நிறுவனங்கள், வீடுகள் தாக்கப்படும், தமிழ் முதலாளிகள், பேருந்து வணிக நிறுவனங்கள் தாக்கப்படும். இவையெல்லாம் கடந்த கால வரலாறு கண்டவர்களின் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு முடிவு கட்ட வேண்டும். கன்னடர்கள் தமிழர்களை தாக்கினால் தமிழ்நாட்டில் உள்ள கன்னடர்கள் தாக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும். கன்னடர்களின் வினைக்கு சரியாக எதிர்வினை ஆற்ற வேண்டும். இல்லையெனில் பழைய வரலாறு தொடரும். தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள், அகதிகளாக ஓடி வருவார்கள். கர்நாடக தமிழர்களின், தமிழ்நாட்டு தமிழர்களின் வாழ்வை, உரிமையை பாதுகாக்க தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இன வெறியர்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வினையாற்றும் என்பதை கருத்தில் கொண்டு இன்று புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி தலைமை தாங்கினர். வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்யமூர்த்தி, ஐவேலுகுமார், தோரவி முருகன், கடலூர் சூர்யா முன்னிலை வகித்தனர். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், தமிழர் களம் அமைப்பாளர் அழகர், தொழிற்சங்க தலைவர் ரமேசோ, நாம் தமிழர் கட்சி இளங்கோவன், புரட்சியாளர் அம்பேத்கர், தொண்டர் படை பாவடராயன், புதுவை படைப்பாளர் இயக்க செயலாளர் புதுவை தமிழ்நெஞ்சன்,
புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் ஆறு செல்வம், தெய்வ தமிழ் பேரவை ராசராம், சுகுமாரன், தமிழக இளைஞர் முன்னணி தோரவி முத்து, தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் பாகு, அன்பு நிலவன், பாண்டியன், முருகவில், தமிழர் களம் சதீசோ, சிவனடியார் சிவசங்காரம், தமிழழகி, தரணிவேல் உள்ளிட்டோர் பங்கேற்ற கண்டன இன வெறியர்களுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். பிஎம் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாக்கியுள்ள குயிலி திரைப்படத்தின் 2வது பாடல் வெளியாகியுள்ள நிலைகள் இயக்குனர் S.A. சந்திரசேகரன் படக்குழுவை வெகுவாக பாராட்டியுள்ளார். புதுச்சேரியை சார்ந்த பிஎம் இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி, அந்தோனி, அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜோஸ்மித் இசையால் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான 40 மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோம் விஜயலட்சுமி பாடியுள்ளார். தற்போது இந்த பாடல் ஜி மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி சுமார் 15 லட்சம் பார்வைகளை பெற்று ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது வேட்வளம் ராமூர்த்தி வரிகளில் பிரபல திரைப்பட பாடகர் அந்தோனி தாசன் பாடிய மது அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற 2வது பாடல் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனிடையே இயக்குனர் S.A. சந்திரசேகரன் குயிலி பட குழுவை பாராட்டி வீடியோ வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் குயிலி திரைப்படத்தின் பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றும் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எனவும் கூறியுள்ளார். அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாதுகாப்பு படையின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. காஷ்மீர் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தி 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அழித்து வெற்றி கண்டனர். இந்த தாக்குதலின் போது நாட்டு மக்களை காப்பாற்றிய முப்படை ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் தலைமையில் செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த நடைபேரணி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே தொடங்கி முக்கிய வீதிகளில் வலம் வந்து மீண்டும் பிரம்மன் சதுக்கத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்ட புதுச்சேரி AFT திடலில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற தேசிய கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். பூசி விதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலங்களில் பூசி விதியில் நீர் தேங்கி அப்பகுதி குடியிருப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் இதனால் பெரும் அளவில் சுகாதார சீர்கேடுகள் உருவாக்கி நோய்கள் பரவும் அபாயம் உருவானதாலும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கின்னடி நேரடியாக களத்தில் இறங்கி போர்க்கால நடவடிக்கையாக அதிகாரிகளை கொண்ட மழைநீரை வெளியேற்றும் பணிகளை மேற்கொண்டார். தொடர்ந்து தற்போது புசி வீதியால் அண்ணா சாலையில் இருந்த மகாத்மா காந்தி சாலை சின்ன மணிக்கூண்டு வரையிலும் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது இளநிலை பொறியாளர் ராமன், திமுக கிளை செயலாளர் இருதயராஜ், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரி மாநில அமைப்பு சாரா தொழிலாளர் அணிகள் 30க்கும் மேற்பட்ட புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் அனைவரும் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் தலைவர் காத்தவராயன் தலைமையில் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினை நல வாரியமாக அறிவித்ததற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. பிச்சவேகன்பேட் யுனைடெட் பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய பெத்தாங் போட்டி விளையாட்டு வீரர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சீருடை வழங்கினார்.
உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சு வீரன்பேட் யுனைடெட் பெத்தாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அந்த பகுதியில் நடைபெற்ற விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். சரண் அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பாக விழாவில் கலந்து கொண்ட 33 விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு சீருடை வழங்கி சிறப்பித்தார். மேலும் அந்த பகுதியில் உள்ள 200 மகளிர்களுக்கு சேலை வழங்கினர். மேலும் அப்பகுதி பொதுமக்களின் நலன் கருதி கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் யுனைடெட் பெத்தாம் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு 5 பிளாஸ்டிக் சேர் வழங்கினார். அவருக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டு மாலை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், தொகுதி மேலவை பிரதிநிதி லூர்துசாமி, ஐயப்பன், செல்வமணி, குமார், அன்பழகன், சசி என்கிற சசீஷ், பிரதாப், பிரதீப், ராஜு, முருகன், வேலு, முத்துப்பிள்ளை, பாளையத்தைச் சேர்ந்த ராஜு, முள்ளக்குளத்தைச் சேர்ந்த திரு தக்கமூட்டை, அருள், முள்ளக்குளம், ஏழுமலை, சதீஷ், தர்மா உள்பட பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சமூக சேவகர் சலீம் பாஷா முகமது சபீர் பிறந்தநாளை முன்னிட்டு சபாநாயகர் செல்வம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர்களான சலீம் பாஷா முகமது சபீர் பிறந்தநாள் விழா பச்சை அம்மன் அறக்கட்டளை சார்பாக முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திடல் வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பச்சை வாழி அம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கிற மனோகரன் தலைமை தாங்கினார். பச்சை வாழியம்மன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்ட பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி, சர்க்கரை, சேமியா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் பச்சை வாழியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயப்பன், சங்கர், அருள், விக்ரமாதித்தன், ஹரி பிரசாத் உட்பட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக ஆண்டு திருவிழாவின் உபாசனதமாக இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நண்பர்கள் பொதுமக்களுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல குழு தலைவர் முருகையன், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், உறுப்பினர் சகீலா காண்டீபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவை ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடி மக்கள் இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடி மக்கள் இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு பழங்குடி இன கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமை வகித்தார். ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியின மக்கள் இயக்கம் தலைவர் தனபால் முன்னிலை வகித்தார். பல்வேறு பழங்குடி அமைப்பு நிர்வாகிகள் இறையருள், புருஷோத்தமன், ஏழுமலை சுரேஷ், ராமசாமி, பல்வேறு அமைப்பு நிர்வாகிகள் லோகு ஐயப்பன், வீரமோகன், முருகானந்தம், அழகர், தன்ராமன், பிரகாஷ், சுவாமிநாதன், தீனா உட்பட பல கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் பல தலைமுறையாக வசித்து வரும் காட்டு நாயக்கன், மலைக்குருவன், எருக்குலா, குருமன்ஸ் ஆகிய பழங்குடி மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் நன்றி கூறினார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.